ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கான ஒரு டிப்ஸ் தான். நிறைய பேர்த்துக்கு பொடுகு வந்து அதிக பிரச்சனையாக இருக்குது. இது சின்ன பசங்களுக்கும் அதிகமாக இந்த பிரச்சனை இருக்குது. இது வந்து உடனே வந்து ஃபுல்லாக தீர்வு காண முடியாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை, அதுக்கப்புறம் வேப்ப இலை, மருதாணி இலை, செம்பருத்தி இலை, இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இது நீங்கள் வடிகட்டி அந்த ஜூஸ் மட்டும் வேணாலும் தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, நான் வந்து அப்படியே தான் போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து தலையில் வந்து கொஞ்சம் பொடுகு வந்து அங்கங்கே தான் இருக்கும், ஃபுல்லாக இருக்காது. ரொம்ப வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எப்படியுமே நீங்கள் வந்து ஒரு 2 மந்த்ஸ் கண்டிப்பாக நீங்கள் போட்டே தான் ஆகணும். 2 மந்த்ஸ்னால் ரெகுலராக நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் இது ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இப்போ கற்பூரவள்ளி இலையெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இப்போ இச்சிங், அந்த ஃபங்கஸு இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம அதிகப்படியான ஆயில் வச்சாலும் வந்து டேண்ட்ரஃப் வரும், ட்ரையாக விட்டாலும் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும். அதே மாதிரி ஷாம்பு வந்து நீங்கள் அதிகமாக மாறி மாறி யூஸ் பண்ணும்போதுமே வந்து இந்த மாதிரி டேண்ட்ரஃப் பிரச்சனை வரும். ஷாம்பு வந்து ஏதோ ஒரு ஷாம்பு உங்களுக்கு நல்ல ஷாம்புவாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நிறைய கெமிக்கல் இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணாலுமே இந்த பிரச்சனை அதிகமாக இப்போ வருது. அதையும் வந்து நீங்கள் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நீங்கள் நல்லா வந்து வேர்க்கால்களில் படுற மாதிரி உங்களுக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இதுலேயே வந்து உங்களுக்கு எப்படி போடணுங்கிறது சொல்லியிருப்பேன். லைட்டாக வந்து ஃபிங்கர்ஸை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும். நகம் படாமல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த காயமாகாது. நல்லா வந்து உள்ளே இறங்குனா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபங்கஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு லைட்டாக வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அரிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நேச்சுரல் தான். இப்போ நான் வந்து அந்த இலை கூட வந்து கற்பூரவள்ளி இலையும் சேர்த்துருக்கேன். அதுவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே போட முடியலனா கூட நீங்கள் வந்து வேப்ப இலையும், கற்பூரவள்ளி இலை, அதுக்கப்புறம் முருங்கை இலை, இது 3 மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலுமே ஹேர் க்ரோத்தும் இருக்கும். முடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொட்டுறதும் ஸ்டாப் ஆயிரும். இப்போ இதில் வந்து நான் மசாஜ் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாத ஹேரெல்லாம் வந்து நம்ம கையிலேயே வந்துடும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். இது நல்லா வந்து தலைக்கு வந்து நல்லா மசாஜ் கொடுத்து போடும்போது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷனும் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹேர் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக கூட நீங்கள் வளர ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து நல்லா நீவி விடுங்க. நீவி விட்டு நல்லா போனிடெயில் ரொம்ப ஒரு மேலே வந்து டைட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பக்கம் படுற மாதிரி போட்டுக்கோங்க. கீழே எல்லாம் படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிறனால அது எல்லாமே வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி போடுறேன். இந்த மாதிரி எல்லாமே போட்டு ஒரு கொண்ட மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் போதும். சளி பிடிக்கும், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் போட்டிங்கன்னா போதும். ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1 ஹவர் கூட நீங்கள் போடலாம். நல்லா ரொம்ப ட்ரையாகவும் விட வேண்டாம். ஓரளவுக்கு ஈரப்பதமாக இருக்கும்போதே வாஷ் பண்ணிக்கோங்க. பக்கெட்டில் வந்து நல்லா தண்ணி வச்சு அதுக்குள்ளே நீங்கள் வந்து முடியை விட்டு அலாசி அந்த மாதிரி எடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீனாக வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இப்போ வந்து ஊற வச்சாச்சு. இது நல்லா வந்து எல்லா பக்கம் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஹேர் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.